வணக்கம் இடமலம் நேயர்களே. காசாவை வழிநடத்த வந்த மூசா அவர் உள்ளே சென்றது விசா அல்ல கசமுசா. கருணாநிதி பெற்றெடுத்த யாசர் அரஃபத் அவருக்கு 2026 பவர் கட். தமிழகத்தின் வாப்பா எதுக்கும் உதவாத டோப்பா. முக்கியமாக ஒரு காலி பெருங்காய டப்பா. ப்ளீஸ். மொசாதின் முதல் டார்கெட்டா இப்ப மாறி போயிருக்க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து முழங்கியிருக்காரு காசா பிரச்சனை பத்தி. அதை குறித்து மட்டுமில்லாமல் திருமாவளவனுக்கு நடந்திருக்க அநீதியை குறித்தும் நிறைய விஷயங்கள் கிஷோர் கே சாமுவேல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மரியாதையுடன் பேசவும். என்ன மொசாதா? மொசா பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சி பார்த்தா தெரியாத அப்படின்னு நம்ம என்னன்னு தெரியுமா? அதான் நானும் கேட்கிறேன். மொசாதுன்னா முதல்ல இது ஸ்டாலினுக்கு என்ன தெரியுமா? முதல்ல இஸ்ரேல் எங்க இருக்குன்ற வரைபடத்துல, உலக வரைபடத்துல இஸ்ரேல் எங்க இருக்க முடியும்னு எங்க இருக்குன்றத காட்ட முடியுமா? காசாக்கு பக்கத்துல இருக்கு. அதுதான், அதை எங்கன்னு காட்ட முடியுமா? இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கு காசா. இதுதான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர்த்து காட்ட முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு முதல்ல தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி எங்க இருக்குன்னு தெரியாது. ஏங்க அவர் தமிழ்நாடு எங்க இருக்குன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்லுங்க? ஏன் அவர் தமிழ்நாடை காட்டி கொடுக்க மாட்டாரு? ஆமா, ஏன்னா அவர் குடும்பமே காட்டி கொடுத்து வந்த குடும்பம். புதுசா அவர் காட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த துண்டை போட்டுக்கிட்டாரு, அந்த காசா அந்த துண்டை போட்டுக்கிட்டு கிஃபியே அந்த கிஃபியே துண்டை போட்டுட்டு சும்மா மிடுக்கா நின்று பேசினா இருப்பாருங்க. இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட யாரோ காசை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அவர் காசாவை பாதுகாக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அங்கே வந்து பேசியிருக்காரு. இல்லைன்னா இவர் எதுக்கு வரப்போறாரு? காசு அது மட்டும்தான் அங்கே பேசும். சரியா? காசாவாவது கருணாநிதியாவது. இவர் சொன்னார்ல, எச்ராஜா சொன்னார், ஹைகோர்ட்டாவது வேற ஏதாவது அப்படின்னார்ல, அந்த மாதிரி காசாவாவது கருணாநிதியாவது. என்னங்க இன்னைக்கு நம்ம எச்ராஜாவாவது கொஞ்சம் கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்தினார். நான் மிக மிக மோசமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். கருணாநிதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். எச்ராஜா நடிச்சிருக்க கந்தர்மலை படத்தில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் ரோல் கூப்பிட்டாங்களா? நீங்கள் தான் வேணான்ட்டிங்களாமே. ஆமாங்க, நம்ம எதுக்குங்க ஸ்பெஷல் ரோல் போனோம்? அதுக்கெல்லாம் உதவாநிதியை கூப்பிட வேண்டியதுன்னு. அவன் தான் துணை நடிக்கிற எப்பவுமே நடிச்சிருக்கானே. ஹன்சிகாவுக்கு ஹேண்ட்பேக்காக நடிச்சிருக்காப்புல. ஏங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதியாக அவருக்கு வந்து வந்துட்டாரு. இனிமேல் அவர்லாம் நடிக்க மாட்டாரு. அரசியலில் வேலை இல்லாமல் தான் கந்தர்மலை படத்தில் நடிக்க எச்ராஜாலாம் போயிருக்காரு. அவராவது நடிக்க முயற்சி பண்ணாரு, அது கூட பண்ணலையே உதவாநிதி. ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஹன்சிகாவுக்கு ஹேண்ட்பேக் தானே உதவாநிதி. ஒரு உலகத்தில் நடந்துட்டு இருக்க ஒரு இன அழிப்புக்கு எதிராக நம்ம முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தையும் தாண்டி நீதிக்காக வந்து கொக்கரிச்சிருக்காரு. அதான் நான் சொல்றேன், முழங்கியிருக்காரு. அதை வந்து நீங்க எப்படி அசிங்கப்படுத்துவீங்க? அவர் கொக்கரிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இங்க இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு நீ என்ன பண்ண? இங்க இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு வழியை காட்டுறதுக்கு துப்பு இல்லை, வக்கில்ல. இங்க இருந்து காசாவுக்கு போயிட்டியா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் 2 காவல்துறை அதிகாரிகள், அதாவது தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அவங்க வந்து அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு அப்பாவை, அதுவும் என்ன ஆதிவாசி பெண். அந்த பெண், ஆமாம், ஆதிவாசி பெண். அந்த பெண்ணை சீரழிச்சிருக்காங்க. அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். தெரியுமா? எப்படிங்க இது பரவுது? இப்போ காவல்துறை எதுக்கு எடுத்தாங்க அந்த வீடியோ? காவல்துறையை விட்டுங்க, நான் காவல்துறையே சொல்லலை, இந்த காவலர்கள் ஏன் எடுத்தாங்க? மிரட்டுறதுக்கு எடுத்தாங்களா? பரவிட்டு இருக்குங்க எல்லா இடத்துலையும் இந்த வீடியோ. அப்போது நீ யோசிச்சு பாருங்க, யூனிஃபார்மில் வந்து டியூட்டியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு லோடு வண்டியில் வரக்கூடிய ஒரு சவாரியாக வந்துட்டு இருக்கவங்க, அவங்கள்ட்ட காசு இல்லை பஸ்ஸில் வரதுக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஏழ்மையில் இருப்பாங்க. அங்கே வந்துட்டு இருக்க 2 பெண்களை நீ யூனிஃபார்மில் கூப்பிட்டு போய் நாசம் பண்ணுற, அதை வீடியோ எடுக்கிற என்ன? சரியா? அந்த வீடியோ எடுத்திருக்க, மிரட்டுறதுக்காக எடுத்திருக்க. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு நீ அதை பண்ணியிருப்ப? ஒரு பேட்டர்ன் இருக்கு. எத்தனை பேருக்கு நீ அதை பண்ணியிருப்ப? அப்போ எத்தனை பேர் வாய் மூடி இருந்திருக்கிறார்கள்? இந்த கோணத்தில் இந்த விசாரணை போகும்னு நினைக்கிறீங்களா? போயிருக்கா? இந்த முதலமைச்சர் இது குறித்து வாய் திறந்தாரா? கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் நாங்கள் வருவாங்க. கடவுள்கிட்ட எதுக்குங்க வருவாங்க? தன்னுடைய கஷ்டங்களை சொல்வதற்கும் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தானே வருவாங்க. அங்கே வந்து அவர்கள் நாசப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் எவ்வளோ பேசிக்கணும்? ஒன்றும் இல்லை. அங்கே எங்கேயோ காஷ்மீரில், ஜம்முவில் ஏதோ ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு சிறுமிக்கு ஒரு பாலியல் பலாத்கார குற்றச்செயல் நடந்தது அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே இங்கே மரினாவில் சென்று மெழுகுவத்தி பிடித்தவர்கள் யார்? கனிமொழி,
அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூக ஆர்வலர்கள் இவர்கள்லாம் யாருமே வாய் திறக்கலைங்க இந்த விஷயத்திற்கு. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். ஒரு காவல்துறை செய்யக்கூடிய விஷயமாங்க இது? இல்லை காவல்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய விஷயமா இது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அவங்கள பணி நீக்கம் செஞ்சிட்டோம், அவங்க மேலே நாங்கள் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம், இதுதான் பதில். ஆனால் அவங்க வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னா அப்போ ஏங்க வீடியோ எடுப்பாங்க சொல்லுங்க. பெர்பெட்ரேஷன் ஆஃப் அ கிரைம், ஒரு குற்றச்செயலை ஒருவர் அரங்கேற்றுகிறார். ஒரு குற்றச்செயலை அரங்கேற்றும் பொழுது அந்த ஆதாரத்தை பதிவு செய்வாரா? பதிவு செய்கிறார் என்றால் எதற்காக? பாதிக்கப்பட்டவர் வாய் திறக்கக்கூடாது என்பதற்காக. இதான பொது அறிவு. ரெண்டு விஷயம் இருக்கும். ஒரே இடத்துல இருக்க போறாங்கன்னா திருப்பி அவங்கள வந்து அதை பண்றதுக்காக, ஆனா இவங்க வந்துட்டு திருப்பி போயிட போற நபர்கள். இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவை எடுத்து வேற நான் வீடியோ எடுத்துட்டேன் மிரட்டுறது தானே அது. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். வேற எப்படி புரிஞ்சுப்பீங்க சொல்லுங்க? எத்தனையோ வழக்குகள் வந்திருக்குங்க. ஏங்க சைபர் கிரைம்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான வழக்குகள் ஒரு நாளும் பதிவு தெரியுமா உங்களுக்கு? அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன தெரியுமா வருது? ஃபோட்டோ எடுத்து மிரட்டிட்டான். இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு பேசினா, 2 பேரும் வீடியோ காலில் பேசினோம். அதில் நான் சில ப்ரைவேட் பிக்சர்ஸ்லாம் வந்துச்சு, அதை எடுத்து அவன் ரெக்கார்ட் பண்ணி என்னை மிரட்டுறான். இதுதானங்க மேக்ஸிமம் வரக்கூடியது. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் இல்லையா? அப்போ எதுக்காக பதிவு பண்ணுறாங்க? ஒரு குற்றச்செயலை யாராவது பதிவு பண்ணுவானா? இப்போ கொலை செய்கிறது யாராவது பதிவு பண்ணுவானா? பண்ண மாட்டான். அன்லஸ் அவன் அதை பெருமைப்படுத்தி வெளியில பகிரணும். இல்ல அதுவும் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஆமா, நீங்க பெருமைப்படுத்தி வேற நான் பண்ணிட்டேன், கெத்தா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பதிவு பண்றதுக்கு ஒருத்தன் பண்ணுவான். இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை பதிவு பண்றது எதுக்கு நான் பண்றான்? அவங்கள பார்த்து அவங்க பயப்படணும். வெளில போய் சொல்லிடக்கூடாது. சொன்னேன்னா நான் இதை வெளியில விட்டுருவேன் அப்படின்ட்டு. இன்வேரியபிளி ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில வருது. எதுக்காக வெளில வருதுன்னு நமக்கு தெரியாது. அது வந்து காவல்துறையிட்ட பறிமுதல் ஆகியிருக்கலாம். அவங்க மனசாட்சியோட அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இதை வெளியில விட்டுருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அது வெளில வந்து சுற்றல் இருக்கு. எவ்வளவு கொடுமை! அவங்க நடந்த அநீதியோட எக்ஸ்டென்ஷன் இது. தொடர்ந்து அது எத்தனை பேருக்கு நடந்திருக்கலாம்? இது டியூட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இதை செய்திருக்கிறார்கள், அதுவும் சீரடை அணிந்து கொண்டு என்றால் அது எத்தனை பேருக்கு நடந்திருக்கலாம்? அப்போ தோண்டி விசாரிச்சு நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா நிறையான்றதெல்லாம் அவங்க வந்து அதை பத்தி வெளியே வராது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு அது கெட்ட பெயர் ஏற்படும் அப்படின்றதான் இவங்க பார்க்குறாங்களே தவிர்த்து இந்த உண்மை வெளியே வர வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கவே இல்லை. இதுதான் இந்த அரசாங்கத்துடைய முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு. ஆனா ஒரு அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி தான் கண்டிப்பா இதை யாருமே விவாதிக்கலைங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது சொல்லுங்க. ஜம்முவில் நடந்தது, இங்கே நாங்கள் விவாதிப்போம், இங்கே நாங்கள் பெரிய விஷயமா பேசுவோம். ஜஸ்டிஸ் அப்படின்னு அந்த பெண்ணுடைய பேரை போடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தோடைய வழிகாட்டுதலே இருக்குது, உத்தரவே இருக்குது. அதையும் மீறி அந்த பெண்ணுடைய பேரை போடுவோம், அந்த பெண்ணுடைய படத்தை போடுவோம். ஆனால் இங்கே 2 பெண்கள் நாசம் செய்யப்பட்டிருக்கிறார். கொடுமையிலும் கொடுமை. ஆனால் இதை பற்றி எந்த விவாதமும் நடைபெறாது. என்னங்க அயோக்கியத்தனம் இது? இது ஒரு சமுதாயமா? இது விளங்குமா? இல்லை, அவருக்கு அந்த பெண்களுக்குன்னு இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு நடந்த அநீதியை பற்றி நம்ம பேசி, கட்சி தலைவரால் தாங்க மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இல்லைங்க, நான் சொல்கிறத கேளுங்க. காரில் போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுன்னு ஹார்ம்லெஸ்ஸாக. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரும் ஆயுதம், உயிர் கொள்ளக்கூடிய ஆயுதமான ஆக்டிவாவோட பேக் சைடு எடுத்து வந்து அந்த காரோட முன்னாடியே மோதி இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவோட கார் வந்து ஆடி இருக்கு. அவர் கார் தாங்க வந்து மோதி சொல்றீங்க? ஆமா, அவர் கார் வந்து மோதிச்சு இந்த இவர் மேல, அந்த ஆக்டிவா வக்கீல் மேல மோதிருச்சு. அது மோதியதால அவர் வந்து ஏங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஏங்கன்றது இயல்பா, அதுக்கு இவங்க டென்ஷனா, ஏன் தலைவரே நீ கேப்பியா, ஏய் வராங்க போட்டு தள்ள பின்னாடி அடிக்கிறாங்க. என்ன அதுவும் அந்த பார் கவுன்சிலுக்கு வெளியில அவர் உள்ள ஓடுறாரு. பார் கவுன்சில் அந்த ஹைகோர்ட் வாசல்லையே நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பாருங்களேன். நீங்கள் 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இதே ஸ்டுடியோவில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி பேசிட்டு போனார். அடுத்த நாள் காலையில் கைது செய்யப்பட்டார். சரியா? அது ஏன் வந்து என்ன பேசினார் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்பவும் நான் பேசியிருப்பேன். டிஜிபி அலுவலகத்தின் வாயிலேயே லைசன்ஸ் பிளேட் இல்லாத ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து துணிகரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போவாவது திருமாவளவன் இல்லை அந்த இடத்துல, சம்பவ இடத்துல. ஸோ திருமாவளவன் நம்ம சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. ஆனால் இங்கே திருமாவளவன் இருக்கிறார். அவர் கண்ணெதிரிலேயே அடிக்கிறார்கள், வாய்க்கூசாமல் போய் சொல்கிறார். அப்புறம் வீடியோ வேற வெளியிட்டார். அடிக்கிற மாதிரி வந்தாங்க, ஆனால் அடிக்கல. அடிக்கிற வீடியோ அங்கேயே தெரியுது.
ஏன் இப்படி போய் சொல்ற? அதுதான் எனக்கும் புரியல. இப்போ விஜயே சொல்றாரு இல்லையா, விஜய் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? நான் கேட்குறேன், இந்த அயோக்கியர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணல? ஊரே பார்க்குது, ஊரே பார்க்குதுங்க. இல்லைங்க, அந்த பாதிக்கப்பட்டார்ல அடி வாங்கின அந்த வக்கீலோட தம்பி சொல்றாரு ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு, திருமாவளவன் தான் அவனை இறங்கி அடிங்கடா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். அந்த நியூஸ்ல அவர் சொன்னார் அது மாதிரி. அதுதாங்க, அவர் சொன்னாரா இல்லையான்றதுக்குள்ள கூட நான் போகல. ஆனா உன் கண்ணு முன்னாலேயே இவனுங்க இவ்வளோ அத்துமீறாங்கன்னா, உன் கண்ணு இல்லாம அவன் எவ்வளோ பண்ணுவான்? அப்போ உன்னுடைய கட்சி ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்றது தெளிவாகுதா? அடங்கமறு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடக்குமுறைக்கு எதிராக வந்து அடங்கமறு. நீங்க அடங்கமறுங்க, அத்துமீறுங்க, எல்லாம் பண்ணுங்க. நடு ரோட்ல ஏன் பண்றீங்க? ஏன் பொதுமக்கள்கிட்ட பண்றீங்க? ஏன் அப்பாவிகள்கிட்ட பண்றீங்க? திருப்பி அடினா யாரா அடிச்சாதானே திருப்பி அடிக்கணும். இதெல்லாம் முதல்ல நீ முதல்ல அடி, நீ முதல்ல அடி. ஏன்னா நீ என்ன அடிச்சாலும் அவன் திருப்பி அடிச்சான்னு வைங்களேன், அவன் மேல வழக்கு வரும், அவன் மேல குண்டாசு வரும். இல்ல அவங்களே என்ன திமிரி எழுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மள யாராவது அடிச்சா நம்ம திமிரி எழ மாட்டோம். அப்போ உங்க மேல குண்டாசு வரும். ஓ, உங்க சாதியை பார்ப்பார்கள். நீங்கள் சாதி வன்கொடுமை செய்து விட்டு சாதி வன்கொடுமை அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லுவாங்க. திருமாவளவன் உடைய சாதியை குறிப்பிட்டு இதனால் அவர் அதை செய்து விட்டார். அப்படி பார்த்தா பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி. அதை தான் கேட்குறேன். ஏர்போர்ட் மூர்த்தி அதே சாதி தானே? ஏன்பா அவர்கிட்ட நடந்துக்கிட்டீங்க? நான் எந்த இடத்துலையும் பிற்பட்ட வகுப்பு எதிரான அந்த சாதி வன்கொடுமைகள் இருக்கு பாருங்க, இது நியாயப்படுத்தவே இல்லை. நியாயப்படுத்தக்கூடாது. அது எல்லா இடத்துலையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் என் சமுதாயம் அதை செய்திருக்கிறது அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். அதனால் நான் வெட்கி தலையை உணிகிறேன், அதை கண்டிக்கிறேன். அது வேற விஷயம். ஆனால் இது என்ன? சரி, நான் அப்போ ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு கட்சியை சார்ந்தவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்கும் இந்த கட்சியினால ஒரு கெட்ட பேர் வருது, அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது சமூகம் சார்ந்தது கிடையாது, இது சாதி சார்ந்தது கிடையாது, இந்த பிரச்சனையே அதெல்லாம் கிடையாது. சரி, இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க எது சார்ந்தது? திருமாவளவனோட கார் வருது, வரும்பொழுது ஒருத்தர் வந்து இந்த பைக்கு முன்னாடி நிறுத்திட்டால, நீ பெரிய மனுஷன் தான் நடந்துக்கணும்ல, நீ என்ன சொன்னாங்க போப்பா நான் பார்த்துக்கலாம் அப்படின்றது பெரிய மனுஷன் தான். விடுங்கப்பா, போங்க போப்பா அப்படின்றது பெரிய மனுஷன் தான். அதை விட்டு அவங்ககிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு ரவுடிகளை அனுப்பி, ரவுடிகளை நீ ஏவி விட்டியா இல்லை ரவுடி கூட்டத்தில் நீ ஒருத்தனா வந்தியா? கேள்வி வருது இல்லை? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் திருமாவளவன்கிட்ட வராது. ஏனென்றால் இன்றைக்கு ஆளுங்கட்சி அதிகாரம் அவர்கள் பக்கம் இருக்கிறது என்பதனால் ஆடுகிறார்கள். சரி, எவ்வளோ நாள் ஆட முடியும்? போட்டு அடித்து உடச்சிருக்காங்க. அந்த பார் கவுன்சில் அந்த கதவையே அடித்து உடச்சிருக்கானுங்க. அந்த ஆள் உள்ள மயங்கி விழுந்துட்டான். அவனுக்கு லோ பிபி. காவல்துறை சொல்லுது நாங்கள் கூட்டு போக முடியாது. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கூட்டு போங்க. யார்? ஹாஸ்பிட்டலுக்கு. ஏங்க முதலுதவி செய்வது தானே எங்கள் கடமை. சரி, நான் கேட்குறேன், காருக்குள்ளே ஒரு கல்லை விட்டு ஒருத்தன் எரிஞ்சிட்டான், திருமாவளவன் மயங்கி விழுந்துட்டார், கூட்டு போக மாட்டாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? கண்டிப்பாக கூட்டு போவாங்கல்ல. அதே தானே மற்றவங்களுக்கும் பொருந்தும். அந்த மனிதாபிமானம் கூட இல்லாத அளவுக்கு இந்த பொறுக்கித்தனத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இந்த கட்சி என்னன்னு சொல்வீங்க? இவ்வளவு அப்பட்டமாகவா? டிஜிபி ஆஃபீஸ் வாய் இல்லை, நீதிமன்றத்துடைய வாய் இல்லை. உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கணும், சுயமோட்டோ. ஏன் தெரியுமா? ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட், ஒரு அட்வொகேட் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட். அவரை போய் நீங்கள் அப்படி அடிக்க முடியாது, தாக்க முடியாது. அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஓடுறாரு, துரத்திட்டு போகிறாங்க வளாகத்துக்குள்ளே, உள்ளே போய் தகராறு பண்ணுறாங்க அப்படின்னா நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்காக எடுத்துக்க வேண்டும். ஏன் எடுக்கல? இது கேள்வி நீதிமன்றத்தை நோக்கி. கண்டிப்பாக வந்து அரசாங்கம் திருமாவளவன் கட்சியை சார்ந்தவங்க யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க போறதுலன்னு தான் தெரிஞ்சிருக்கு. பாதிக்கப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்க பாருங்க. அப்படியா? இல்ல ஆர்ப்பாட்டம் எங்க தலைவருக்கு பாதுகாப்பு இல்ல, அவர் கொலை முயற்சின்னுலாம் சொல்றாங்க. இன்னைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு நான் போறேன், நீங்க கேஸ் இருந்துச்சு, சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போறேன். என்னால் வந்து உள்ள போக முடியல, ஏன்னா மெயின் கேட் இருக்குல்ல, அந்த மெயின் கேட்டுக்குள்ள போக முடியல. இவங்க நின்றுட்டு இருக்காங்க, நின்றுக்கிட்டு அங்கே ப்ரொசஷன் கண்டிக்கிறோம் கண்டிச்சிட்டு இருக்காங்க. ஒரே டிராஃபிக் ஜாம், டிலே ஆகிடுச்சிங்க. என்னுடைய வழக்கை கூப்பிட்டுட்டாங்க அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் நான் போய் நீதியரசர்கிட்ட போயிட்டு நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி வெளில ப்ரொசஷன் இந்த மாதிரி நிறுத்தியிருக்காங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்கிட்டார். புரியுது. அப்போ நீ அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அதை எப்படி ஊதி பெரிதாக்கி இதுக்கு இவங்களே வந்து ரோடில் வந்து குறைறது எதுக்குன்னா அதை மடைமாற்றம் செய்வது. திருமாவளவனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு என்ன அயோக்கியத்தனம்!
இது ஒய் பிரிவு Z பிரிவுலாம் தாண்டி தமிழ்ல அக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆயுத எழுத்து, அந்த பிரிவு பாதுகாப்பாவது கொடுக்கணுங்க அவருக்கு, பாவம் நீங்க வேண்டாரு. நீங்க அக்குன்னு கொடுங்க, இக்குன்னு கொடுங்க, என்ன பொதுமக்களை பொக்குன்னு குத்தாதீங்க. ஓ, இதான் கருத்து. அவ்வளவுதான் நான் சொல்றேன். புரியுது புரியுது சரியா? புரியுது. நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க மாட்டுக்கு அவங்க ரோட்ல போயிட்டு இருக்காங்க. உங்க ரவுடித்தனத்தை அவங்கள்ட்ட காட்டாதீங்க. அவனை ஏன் போய் நீங்க நோண்டுறீங்க? நீங்க ஏதாவது பஞ்ச் லைன் சொல்ல வரும்போது போய் நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது, சரி எப்படி இருக்கு போதும் அதோட மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நல்ல மூட்ல இருக்காரு போல கிஷோர் கே சாமி. இன்னைக்கு வந்து இந்த மூடை வந்து கெடுக்காம நான் வரது அதனால டக்குன்னு முடிங்க. டக்குன்னு முடியுது. அப்பா சாமி சூப்பர்ப்பா, நன்றி நன்றி நன்றி.